அவங்க ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த இடத்துல நமக்கு வேண்டாத ஒரு விஷயங்களை நம்ம ஏன் செய்வானேன்னு சொல்கிறேன். பொது இடங்களில் நான் ஒரு துண்டு பிரச்சனை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் முடியாது, நாங்கள் போய் அந்த இடத்துல பண்ண தான் செய்வோம். ஆனால் நீங்கள் உன்னால் முடிஞ்சதை பாருங்க அப்படின்னா 2 பேரும் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், பிரச்சனைக்கு என்ன வழிவகையாக நாங்கள் செய்யணும். சரி சார், என்னோட போதனை என்னோட நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றேன். ஒரு இடத்துல பிரச்சனை என்னன்னா பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனை அங்கே வந்து போச்சு அப்படின்னா நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துல பண்ணுவோம் அப்படின்னா அது எந்த வகையில் நான் நீங்க சொல்லுங்க. சரி, இப்போ இத நாங்க இங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? எப்படி இதனால தான் பிரச்சனை அவங்க அந்த இடத்துல கொடுத்தா பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்றாங்க. பிரச்சனை பண்றவங்களை தடுங்க சார், அதை விட்டு நீங்க கொடுக்கவே நான் சொல்றீங்க. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், என்னோட கொள்கையை கோட்பாடுகளை என்னோட கருத்துக்களை நான் வந்து ஒரு அச்சிட்டு நான் எங்க வேணாலும் நின்று என்னோட கருத்தை நான் சொல்றேன், கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க வாங்குறாங்க, விருப்பம் இல்லாதவங்க வாங்காம போறாங்க. இது கொடுக்கறது என்னுடைய ஜனநாயக உரிமை. நான் யாரையும் போய் தடுக்கல, அவரோட ஜனநாயக உரிமை செய்யறாரு. நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறவங்களை கண்டிக்காம அவங்க தடுப்பாங்க, சண்டை வரும். நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி நியாயமா இருக்கும்? நீங்க பேச ரொம்ப நியாயம் இல்ல சார், நீங்க பேச ரொம்ப நியாயமானு கேட்டேன். ஏங்க ஒரு இடத்துல என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க அவங்க குடுக்குறாங்க, அடிச்சுறாங்க, வேணா அடிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. நீங்க போங்க, கொண்டாந்து கொடுத்தப்பே வந்து அடிச்சிட்டாப்லன்னு சொல்லி நீங்க போற சொல்றீங்கல்ல. இப்ப ஒண்ணும் பிரச்சனை, நீங்க போய் பண்ணுங்க, நீங்களே வாங்க அடிச்சிட்டு வரட்டும். சரி வாங்க, இப்ப நீங்க போய் கூட்டி வந்தா கொடுங்க. நான் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்றேன், அப்ப மறுபடியும் நாங்க அதெல்லாம் முடியாது, அந்த இடத்துல நாங்க கொடுப்போம். அவங்க இது சொன்னாங்க, நீங்க எப்படி காவல்துறை வந்து பாதுகாப்பு தர்ற மாதிரி இல்ல, சனாதன சக்திகளுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி இருக்கு. இது தவறு, காவல்துறை பண்ற தவறு, காவல்துறை தவறு. நீங்க எந்த ஜாதியா இருக்க எங்களுக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. அந்த இடத்துல சார் ஆர்எஸ்எஸ்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். சாரோட பேச்சு ஆர்எஸ்எஸ் பேச்சு மாதிரி இருக்கு. யாரு சார் த்ரெட்டன் பண்ணாதீங்க. எங்களுக்கு பாதுகாப்பு தர்றதா உங்களோட வேலை, எங்களுக்கு பாதுகாப்பு தர்றதா உங்களோட வேலை. எங்களுக்கு பாதுகாப்பு என்னோட கடமை நான் எப்ப செய்வேன்? ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பொது இடங்களை கொடுக்கலாமே, பொது இடங்களை கொடுக்கலாமே. பொது இடத்துல பப்ளிக் மீட்டிங் நடக்குது, யாரா இருந்தாலும் அப்படித்தான் பேசுவோம். விடுங்க சார், நீங்க நியாயமா பேசல சார். நீங்க நியாயமா பேசல. நீங்க யார் அடிக்க போனா சார்? நான் தான் கேட்டேன் என் பிரதர்ட்ட, யாருங்க உங்களை அடிச்சது அப்படின்னு. கொடுத்தானா சார்? கொடுத்தானா? பாதுகாப்பு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, என் கட்சியை கொடுக்கும். நாங்க லெட்டர் கொடுப்போம், கொடுக்கணும் சார், கொடுக்கணும் சார். தடுக்கிறதுக்கு அவங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க? வாங்கணுமே. பாத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வாமா, நீ ஏன்பா அவங்கள்ட்ட பேசுற? நம்ம பேச வேண்டிய போலீஸ் தவா. போலீஸ் வந்து சனாதன சங்கிகளுக்கு ஆதரவா இருக்காங்க, காவல்துறை வந்து போலீஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. பிரச்சனை பண்ணுவோம், வாங்க பாத்துக்கோ. தொந்தரவு தானே, டிராபிக் தொந்தரவு தானே. நீ வாயா. அவர் சார் வந்து அவர் ஒரு மாதிரியா பேசுறாரு. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையினால பாதுகாப்பு இல்லை. அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மாதிரி பேசுறாரு சார். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது சாரோட கடமை. கொடுத்தது இவங்க மேடம். அவங்க வந்து நீ எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. இவர் அங்க இருந்து வந்த உடனே நாங்க கொடுப்போம், நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாங்க அதே இடத்துல நாங்க கொடுப்போம். இவங்க மறுபடியும் அவங்க கொடுப்பாங்களா கேம்பஸ்குள்ளே கொடுப்பாங்களா? இதுக்கு இருப்பா இவங்க கொடுப்பாங்களா? எங்களுக்கு அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுமா? கொடுக்கறதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிஞ்சா இவங்க மேல வழக்கு போடணுமா? இல்லைன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் அவங்க சொல்றாங்க. யாரும் இல்ல, உங்களை தெரியாத மக்கள் யாரும் இல்ல. உங்களை யாரும் நாங்க சொல்றோம். என்ன போட்டு என்ன மாத்த புதுக்கோட்டையில அப்பவே விருப்பப்பட்ட மாறிங்க, அதுக்கு நாங்க ஒண்ணு தெரியல. நீ எதுக்கு வந்து
அண்ணே சொல்லுண்ணே இந்த புக்கை கொடுத்து அப்பாவி மக்களா